ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக 5 மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கும் டைமும் ரொம்ப கம்மி தான், பொருளும் ரொம்பலாம் ஜாஸ்தி இல்லை, அதுவும் ஈஸியான பொருள் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக உடனே ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. பேக்கிங் சோடா புதுசாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்வீட் ஒழுங்காக வராது. நான் இந்த கப்பில் 1 கப் ஆயில் எடுத்துருக்கேங்க, நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசையணும். பிசைகிறப்ப எடுத்து பார்க்கும்போதே கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு பிடிச்சி பார்க்கணும். இப்போ சரியாக வரல, மீதம் இருக்க எண்ணெயை திரும்ப ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு பிடிச்சி பாருங்கள். இப்போ கரெக்டாக வருது, இந்த பதம் ஓகே. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக விட்டுறாதீங்க, அப்புறம் ஸ்வீட் ஒழுங்காக வராது. இந்தளவுக்கு ஓகே. நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்து பாகு காய்ச்சி போக்குறோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சினா போதும். இந்தளவுக்கு ஓகே. இந்தளவுக்கு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்ச மாவு எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டைம் எடுத்து லேயராக தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு லேயராக வரும். இதை நான் ஒரு 8 தடவை இதே மாதிரி கட் பண்ணி தேய்ச்சேன். நான் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கடாயில் ஒரு சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ரொம்பவும் சூடாகக்கூடாது, சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே இருந்தால் தான் ஸ்வீட் நல்லா வேகும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க போதும். இப்போ பொரிச்சு எடுத்துட்டு இப்போ ஜீரா தண்ணி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். ஜீரா தண்ணியில் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கும். ஈஸியாக டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.